அதிமுகவில் இணைந்த மாவட்ட செயலாளர்கள் கதறிய ஓபிஎஸ் தரப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தினம் செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அதிமுக தலைமை ஏற்கனவே கொடுத்திருந்தார். மாவட்ட செயலாளர் கூட்டம் போடப்பட வேண்டிய எந்த சூழ்நிலையிலும் அது திடீரென ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டத்தை போட்டிருக்காங்க அதிமுக தலைமை. இப்படிப்பட்ட சூழல் எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் அதிமுகவின் கைவசம் இல்லாமல் மொத்தமாக போயிருச்சு. அதாவது 2024 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுவதும் அதிமுகவின் கைவசம் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற கடிதம் அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு கூட. இப்ப அதிமுக அழிந்து போன ஒரு கட்சி, அழிய போகிற ஒரு கட்சி, அனைத்து தேர்தலிலும் தோல்வி அடையக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் ஏன் நாளுக்கு நாள் தினம் தினமே தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதாவது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவிலே வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அணைந்து போன ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லி, ஆனால் அந்த பாஜகவில் இருந்தே முக்கியமானவர்கள் புறமே அதிமுகவிலே ஐக்கியமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். ஏன் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி தினம் தினம் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். எப்பவுமே எதிர்கட்சியை நோக்கித்தான், அதாவது எதிர்கட்சியில் இருந்தால் ஆளும் கட்சியை நோக்கி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் போவாங்க. ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவில் இணையக்கூடிய வேலையில் இறங்கி விட்டார்கள் அப்படின்னு. அதாவது ஓபிஎஸ்ஸின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய புகழேந்தியாகட்டும், வைத்தியலிங்கமாகட்டும், கூபா கிருஷ்ணன் இந்த மாணவர்கள் புறம் ஓபிஎஸ் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி புதிதாக ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க. அந்த அணி கூட பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவில் ஆலோசனை கூட்டம் என்பது போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் நேற்று தினம் வெளியாகி கொண்டது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்க்கு இப்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா அவரின் மூலம் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள். அந்த மாவட்ட செயலாளர்களுமே நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 10 பேர் கம்மி இல்லாமல் நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கே சென்று தன்னை அதிமுகவில் மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல். இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு பார்த்தா மாவட்ட செயலாளர் மட்டும். அந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது, யார் கட்சியில் சேருவது, யாரை தம் பக்கம் இழுப்பது, அதிமுகவில் இணைந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பலகட்ட ஆலோசனைகள் செய்தாலுமே அவருக்கு அடுத்தடுத்த தோல்விகள் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.